ஒரு அம்மா பதட்டத்தோட எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களோட குழந்தைக்கு 3 மாசம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவங்களோட கவலை என்னன்னா, அவங்க குழந்தை மலம் கழிச்சு 5 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது மலச்சிக்கலான்னு கேட்டாங்க. சரி, ஒருவேளை இது பெரியவங்களுக்கு நடந்துச்சுன்னா, அதாவது 5 நாள் மலம் கழிக்காம இருந்தாங்கன்னா, எஸ், இது மலச்சிக்கல் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இதே நிலைமை குழந்தைக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சின்ன குழந்தை ஒரு நாள்ல 8லிருந்து 10 தடவை கூட மலம் கழிக்கலாம். இல்லைன்னா 1 வாரம் வரைக்கும் கூட மலம் கழிக்காம இருக்கலாம். ஏன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னும் வளர்ச்சி நிலையில தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மலச்சிக்கலுங்கிறது ரொம்பவே முக்கியமான பிரச்சனை தான் 3லிருந்து 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு. இந்த குழந்தைங்க உண்மையிலேயே மலம் கழிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வலி இருக்கலாம், இல்ல ரத்த கசிவு இருக்கலாம். ஒருவேளை உங்க குழந்தை, குறிப்பா 1 வயசுக்கும் அதிகமா இருக்கிற குழந்தைக்கு மலம் கழிக்கிறதுல கஷ்டமா இருந்தா, மலம் கழிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை லேசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா மலச்சிக்கலை நீங்க ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இது காம்ப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது அல்சர் உருவாகிறது, லைக் ஃபிஷியர்ஸ், லைக் ப்ளீடிங். அப்புறம் இதுவே ரொம்ப நாள் நீடிச்சா அது குழந்தையோட செயல்பாட்டிலேயே பிரச்சனையை உண்டாக்கிடும். எஸ், ஒருவேளை உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறத கவனிச்சா, இல்ல மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டுங்க. ஏன்னா சிம்பிள் கான்ஸ்டிபேஷனை மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்டூல்ஸ் சாஃப்ட்னிங் ஏஜென்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்க கொடுக்கறது மூலமா, அப்புறம் கொஞ்ச நாள் கண்காணிக்கிறது மூலமா மேற்கொண்டு காம்ப்ளிகேட் ஆகாம தடுக்கிறதுக்கு அது உதவும்.